Hello friends, welcome to our channel. So நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா circular motion. ஸோ circular motion சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்னும் நம்மளோட அல்டிமேட் பேட்ச் 2020ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துக்கிறேன், போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ சர்க்குலர் மோஷன், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைப் ஆஃப் மோஷன். ஸோ லீனியர் டைப் ஆஃப் மோஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள், ஸோ சர்க்குலர் மோஷன், ஸோ சர்க்குலர் அப்படின்னு அதுலேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ சர்க்கிள் டைப் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய மோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷனும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் கண்டிஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி நீங்கள் ஹரிசாண்டலாகவும் சுற்றலாம், வெர்டிகலாகவும் சுற்றலாம். ஸோ நமக்கு சுற்றும் பொழுது நமக்கு ஒரு டைப் ஆஃப் மோஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். ஸோ அந்த சர்க்குலர் மோஷனை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷனில் பார்த்துருப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் மோஷனில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷன் லீனியர் மோஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி அப்படி மென்ஷன் பண்ணுவீங்க, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே வந்து அங்கே ஆக்சலரேஷன் அப்படின்னா இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பை ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஆன்டி கிளாக் வைஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப், இந்த இடத்துல தான் எனக்கு லைன் இருக்குது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் எது டீட்டா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி போட்டக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் போடணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் போட்டு தான் நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பேசிக் மேக்ஸ் சாப்டர் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் டீட்டா நம்ம எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிடையாது ஓகேங்களா. டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிடையாது. ஸோ பை அப்படின்னா 180 டிகிரி, இதே வந்து பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி ஓகேங்களா. பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ், ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து பி பாயிண்ட்லேருந்து பி டேஷ் பாயிண்ட்டுக்கு போயிருக்குது. அதோட லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஓவில் நான் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு டீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ரேடியஸ், ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேடியஸ் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இதே வந்து நீங்கள் டீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் ஃபார்முலாவும் கூட ஓகேங்களா. ஒரு பேசிக் ஃபார்முலாவும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லீனியர் வெலாசிட்டி ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நமக்கு லீனியர் வெலாசிட்டி கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கிடைக்கும். டபிள்யூ கிடையாது, ஒமேகா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன், ஸோ இந்த ஈக்குவேஷனே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி டீட்டா பை டிடின்னு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் இன்ட்டு ஒமேகா, வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் இன்ட்டு ஒமேகா, இல்லைன்னா ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நம்ம லீனியர்லேயே பார்த்துருந்தோம். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு என்ன. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டைம், ஸோ டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட் 3 செகண்ட். ஸோ இந்த மாதிரி டைம் இன்டர்வல் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம டெல்டா டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா θ2 மைனஸ் θ1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. ஸோ நீங்கள் இதை ஜென்ரலாக
delta theta divided by delta t அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by டோட்டல் டைம் டேக்கன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அட் அ பர்டிகுலர் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அந்த பாடி எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒமேகா. ஸோ ஒமேகா இஸ் அ ஆக்சியல் வெக்டர். ஆக்சியல் வெக்டர் அப்படின்னு என்னன்னா நம்ம ஆக்சிஸ் படி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஆக்சிஸ் படி ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் வெக்டர். ஸோ ஒமேகா ஆக்சியல் வெக்டர்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷனும் ஆக்சியல் வெக்டர் தான், டார்க்கும் ஆக்சியல் வெக்டர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்சியல் வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள்லயே நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதோட ஆக்சிஸை நான் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நான் ஓன்னு எடுத்துக்கிறேன்னா அந்த ஓக்கு பர்பண்டிகுலராக நம்ம ஒரு லைன் வரையணும் ஓகேங்களா. ஓக்கு நம்ம 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 3 டைமென்ஷனில் நீங்கள் பர்பண்டிகுலராக ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படின்னா அந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இப்படி பர்பண்டிகுலராக ஒரு பெண்ணை வச்சு நிறுத்தி வச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஆங்குலர் ஆக்சலரேஷன், டார்க் டவ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சியல் வெக்டார்ஸ் ஓகேங்களா. ஆக்சியல் வெக்டார்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸில் தான் ஆக்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தீட்டா ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஸ்கொயர் பிளஸ் டி பிளஸ் 1. ஃபைண்ட் ஒமேகா ஃபார் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டீட்டா டூ மைனஸ் டீட்டா 1 டிவைடட் பை t2 minus t1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறங்காட்டி நான் ஸ்டார்டிங் வந்து 0 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ டீட்டா 2 அப்படிங்கிறது எனக்கு செகண்ட் இருக்கிறது, இதை டீட்டா 1 அப்படிங்கிறது 0 செகண்ட்ஸில் இருக்கிறது ஓகேங்களா. அப்போ நான் வந்து t ஈக்குவல் டு 2 அப்படின்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு டீட்டா 2ஓட வேல்யூ என்ன வரும், 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 7 வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஸோ 7 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 0 ஈக்குவல் டு 3. ஸோ 3 radians per second. இதே வந்து பார்த்துட்டுனா ஸோ அட் பர்டிகுலர் டைமில் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ். அப்போ டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா we will be getting angular velocity term as 2t plus 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம t பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 5 as the answer, 5 radians per second. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா relation with so angular velocity relation with time period and frequency. So angular velocity is equals to 2 pi by t time period. இதே வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 by டைமுக்கு ஈக்குவல். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2 pi f. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான தெரியும். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும், பட் டைம் பீரியட்னா என்ன, ஃப்ரீக்வன்சின்னு என்ன, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க. ஸோ டைம் பீரியட் அப்படின்னு என்ன அப்படின்னா டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த பி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பி பாயிண்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதே பி பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வரணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சுற்றுது அப்படின்னா மறுபடியும் அதே பி பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன். ஸோ அந்த ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா, கேபிட்டல் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சர்க்குலர் மோஷன்ஸ் நடக்குது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சர்க்குலர் மோஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ டைம் பீரியட்னா என்ன, ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் டி. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு என்ன, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ. ஸோ ஒரு செகண்ட் கால்குலேட் பண்ணலாம், ஒரு மினிட் கால்குலேட் பண்ணால் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் ஒரு செகண்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒன் செகண்டுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் கொடுக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் எஃப் மென்ஷன் பண்ணுவாங்க. சம் ஆஃப் த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பீட்னா நமக்கு ஒமேகா தான் கேட்குறாங்க. ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் அ ஃப்ளை மேக்கிங் 120 ரெவல்யூஷன் பெர் மினிட். ஸோ ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். ஸோ ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த சர்க்குலர் மோஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து
1 மினிட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 120 சர்க்குலர் மோஷன்ஸ் கொடுக்குது. நம்ம எப்பயுமே ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சர்க்குலர் மோஷன் கொடுக்குது அப்படிங்கிறத எவ்வளோ சர்க்குலர் மோஷன்ஸ் ஆர் ரெவல்யூஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போது 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ்க்கு எனக்கு 120 ரொட்டேஷன் கொடுக்கும் அப்படின்னா 1 செகண்டுக்கு எனக்கு எவ்வளோ ரொட்டேஷன் கொடுக்கணும்? 120 டிவைடட் பை 60. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு எனக்கு 2 ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, 2 ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்குலர் ஸ்பீடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, அப்போ 2π into 2, அப்போ 4π will be the answer. 4π will be the answer. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெவல்யூஷன் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 60. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பர் செகண்டை ரெவல்யூஷன் பர் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 60. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், 2 particles A and B are moving in uniform circular motion in concentric circles. ஸோ concentric circles அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை ஃபிசிக்ஸ்லேயே மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாண்டில் ஒரு கல்லை தூக்கி போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வேவ் மோஷன் மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்தடுத்து சர்க்கிளை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஏ பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கலாம், இது பி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஆர்ஏ ரேடியஸ், ஆர்பி ரேடியஸ். ஓகேங்களா, ஆர்ஏ ரேடியஸ், ஆர்பி ரேடியஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி விஏ இருக்குது, வெலாசிட்டி விபியில் மூவ் ஆகிட்டு இருக்குது. தேர் டைம் பீரியட் இஸ் சேம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேர் டைம் பீரியட் இஸ் சேம். அப்போ டிஏ ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு சேம் டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, their time period of rotation is the same. The ratio of angular speed, so angular speed of formula என்னது, omega equal to 2π by t. 2π by t. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல t வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ t சேம் அப்படின்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ 2ம் கான்ஸ்டன்ட், பையும் கான்ஸ்டன்ட், வேரியபிள் கிடையாது. டைம் பீரியட் ஒன்று தான் வேரியபிள், அதுவும் சேம் அப்படின்னு கொடுத்தங்காட்டி நம்ம இப்போ omega1 டிவைடட் பை omega2 போடும்போது t2 by t1 தான் வரும். பட் ரெண்டுமே சேம் அப்படின்னு இந்த பாயிண்ட் கொடுத்துங்காட்டி கேன்சல் ஆகி நமக்கு 1:1 ரேஷியோ வரும். 1:1 ரேஷியோ வரும். 1:1 ரேஷியோ வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி ஃபார் சர்க்குலர் மோஷன். ஸோ ஃபார் சர்க்குலர் மோஷன் v linear velocity is equals to r omega. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஃபார்ம். ஸோ இதே வந்து ஃபார் அதர் டைப் ஆஃப் மோஷன், சரிங்களா. ஸோ ஃபார் சர்க்குலர் மோஷன் v is equals to r omega. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னா v perpendicular is equals to r omega. v perpendicular to is equal to r omega. ஸோ v perpendicular அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டியவே நம்ம பிரிச்சோம் அப்படின்னா v cos theta, v sin theta அப்படின்னு பிரியும். ஓகேங்களா, v cos theta, v sin theta அப்படின்னு பிரியும். ஸோ அந்த மாதிரி பிரியும் பொழுது எந்த காம்போனன்ட் வந்து ரேடியஸ் வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் v cos theta தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அந்த காம்போனன்ட் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகேங்களா, v cos theta equal to r omega அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ரேடியஸ் வெக்டார், அந்த ரேடியல் வெக்டாருக்கு எது பர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டாக நமக்கு கிடைக்குதோ அந்த வெலாசிட்டி வெக்டார் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில், எப்போ சர்க்குலர் மோஷன் இல்லாதப்ப. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம். ஸோ வெக்டார் ஃபார்ம் v vector is equals to omega vector cross r vector. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம v பார் அப்படிங்கிறது எப்பயுமே ஒமேகா கிராஸ் ஆர் பாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா, ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதக்கூடாது, ஒமேகா கிராஸ் ஆர் பார்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம லீனியரில் என்ன பார்த்தோம், லீனியர் ஆக்சலரேஷன் வில் பி த டிஃபரன்ஷியேஷன். ஸோ வில் பி த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷனும் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை டிடி. ஓகேங்களா, ஈக்குவல் டு டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம லீனியரில் பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா, டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஸோ அட் பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு கண்டுபிடிக்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பர்டிகுலர் டைமுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத நம்ம மேஜராக யூஸ் பண்ணும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அந்த பார்ட்டிகல், ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்டர்கோயிங் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வில் பி ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸ்பீடு கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா acceleration will be zero. acceleration will be zero. acceleration will be zero. ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லீனியர்ல யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும், ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமோ, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம், அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியோட மேக்னட்யூடும் சேம் தான், பட் ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ. ஓகேங்களா, ஆங்குலர் ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ. ஓகேங்களா, மற்றபடி எதுவுமே. ஸோ ஸ்பீட் கான்ஸ்டன்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எ ரொட்டேட்டிங் வீல் சேஞ்சஸ் ஆங்குலர் ஸ்பீட் ஃப்ரம் 1800 RPM. RPM அப்படின்னா ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஓகேங்களா, RPS அப்படின்னா ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். ஃப்ரம் 1800 RPM to 3000 RPM in 20 seconds. What is the angular acceleration assumed to be uniform? நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க, 20 செகண்ட்ஸ். அப்போ டெல்டா டி பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? ஒமேகா 2 minus omega 1 divided by delta t. So delta t நம்ம கொடுத்துறாங்க 20 seconds அப்படின்னு. omega 2 omega 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல RPM ல கொடுத்துருப்பாங்க, நம்ம RPS revolutions per second ல மாற்றணும். அப்போ 1800 divided by 60. 60 ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா you will be getting 30 as the answer. இதே வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 60 ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா you will be getting 50 as the answer. அப்போ 50 minus 30 divided by 20. அப்போ 20 divided by 20 1. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி தான். ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி தான். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒமேகா தான் வேணும், ஆங்குலர் வெலாசிட்டி தான் வேணும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஓகேங்களா, 2πf. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன கிடைச்சது? 50 minus 30. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 20 கிடைச்சது. ஓகேங்களா, 20 கிடைச்சது. 20 into 2π divided by 20 divided by 20. அப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னா we will be getting 2π as the answer. ஸோ நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. அதாவது ஃப்ரீக்வன்சியை டைரக்டாக கொண்டு போய் ஒமேகாக்கு பதிலாக அப்ளை பண்ணிடாதீங்க. ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஸோ ஆர்பிஎஸ் அல்லது ஆர்பிஎம் அப்படின்னா அதை எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஆர்பிஎஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒமேகாவை கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ப்ராப்ளம் நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, மாடல் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் குழப்பக்கூடிய மாடல் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பேன் சார். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொண்டு போய் ஒமேகாவில் அப்ளை பண்ணிடாதீங்க சார். நெக்ஸ்ட், எ பாயிண்ட் ஆன் த rim of a disc starts circular motion from rest and after time it gains an angular acceleration. ஸோ angular acceleration கொடுத்துட்டாங்க. கால்குலேட் தி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ இன்டிகிரேஷன் மெத்தட் தான். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டிகிரேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு டிடி. ஸோ இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 3t cube by 3 minus t square by 2. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் 0 to 2 அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will be getting the answer. ஓகேங்க, you will be getting the answer. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ நம்ம லீனியர் மோஷனில் பார்த்துருந்தோம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸே சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒமேகா, ஸோ வி அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ அந்த இடத்துல விக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? இந்த கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அப்போ சர்க்குலர் மோஷனில் ஒமேகா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு பதிலாக ஒமேகா நாட் இனிஷியல் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஏ யூஸ் பண்ணியிருந்தா இங்கே ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அங்கே எஸ் யூஸ் பண்ணியிருந்தா இங்கே டீட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ பிளஸ் ஏடி அப்படின்னா விக்கு பதில் ஒமேகா, யூக்கு பதில் ஒமேகா நாட், ஏக்கு பதில் ஆல்ஃபா, டி ஏதை வரும். ஓகேங்க, அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ் half alpha t square. Next வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 alpha theta. Next வந்து பார்த்தீங்கன்னா angular velocity average is equals to omega plus omega naught divided by 2. Next வந்து பார்த்தீங்கன்னா theta equal to omega plus omega naught divided by 2 into t. Next வந்து பார்த்தீங்கன்னா angular displacement at nth second is equals to omega naught plus alpha divided by 2
2t minus 1. ஸோ 2க்கு பதிலாக நீங்கள் tக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா n அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, n அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. ஓகேங்களா, இந்த சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் லீனியர் ஆக்சலரேஷன். சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் லீனியர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கும் ஒரு வித கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when a particle is in uniform circular motion its speed remains constant. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம். the velocity of the particle changes due to, so velocity magnitude of velocity வந்து பார்த்தீங்கன்னா remains constant, but வெலாசிட்டி வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஏன் அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். மேக்னெட்யூட் சேமாக இருந்தாலும் அதோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் வில் பி சேஞ்சிங். ஓகேங்களா, ஸோ அதனால வெலாசிட்டி வந்து நம்மளால கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மேக்னெட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து, ஸோ நமக்கு வெலாசிட்டி வெக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே நமக்கு ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்சலரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு, ஸோ த்ரெட்டை இந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு பார்ட்டிகளை வந்து இந்த சர்க்குலர் மோஷனில் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வெக்டார் வில் பி சேஞ்சிங். சரிங்களா, வெலாசிட்டி வெக்டார் சேஞ்ச் ஆகுது, அதனால தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எப்பயுமே அந்த சர்க்கிள் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்பயுமே அந்த சென்டர் டுவர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, சென்டர் நோக்கி தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஓட டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஸோ ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா அலாங் த ரேடியஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ உள்ள போகுது வெளியே போகுது அதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. பட் ரேடியல் அப்படின்னா என்னது, அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ்ல அந்த வெலாசிட்டி வெக்டர் இருந்தது, ஸோ அந்த ஆக்சலரேஷன் வெக்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் ரேடியல் ஆக்சலரேஷன் அலாங் த ஆக்சிஸ். ஸோ அலாங் த அந்த ரேடியஸ், இப்போ த்ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அலாங் த த்ரெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னா ஏசிபி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். ஸோ வி ஸ்கொயர் டிவைட் பை ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஒமேகா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆர் கேன்சல் ஆகி ஆர் ஒமேகா ஸ்கொயர். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வி இன்ட்டு வி பை ஆர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா அப்படின்னு டிஸ்பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா வி வில் பி கெட்டிங் வி ஒமேகா. ஓகேங்களா, வெலாசிட்டி இன்ட்டு ஒமேகா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. இஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் யூசிஎம் அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நமக்கு டைரக்ஷன் உள்ள வர மாதிரி இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும், இதே வந்து இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நமக்கு ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறங்காட்டி அது கான்ஸ்டன்ட் கிடையாது. பட் மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வேணும்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் பார்த்தோம். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஓகேங்களா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். எப்போ அப்படின்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகாதப்ப இருக்கும். ஓகேங்களா, ஸ்பீட் சேஞ்ச் ஆகாதப்ப வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிறப்ப இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஸோ வெலாசிட்டி, ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்போது நமக்கு உருவாகக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ நம்ம எப்படி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆக்சலரேஷன், ஸோ அந்த ரேடியஸ் வெக்டரோட அலைன் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமோ, ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போயிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனால் இந்த ஒரு வெலாசிட்டியால் உருவாகிறதா வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஸோ
அந்த பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டியால நமக்கு உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெர்டிகல் மோஷனில் வரும். ஓகேங்களா, வெர்டிகல் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகலில் பார்த்தோம்னா போத் சென்ட்ரிபிட்டலும் இருக்கும், டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு dv by dt. ஓகேங்களா, dv by dt. ஸோ எப்போ உருவாகும் அப்படின்னா ஸ்பீடு the speed of the particle is also changing in the circular motion. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இருக்கணும் அப்படின்னா ஸ்பீடு ஷுட் சேஞ்ச். ஓகேங்களா, ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் வில் ஹேவ் ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஓகேங்களா, ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தான் நம்ம ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வில் பி ஜீரோன்னு போடுவோம். எந்த கண்டிஷனில் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். பட் இந்த கண்டிஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அக்கராச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா டைரக்ட் ஒரு ஃபார்முலா, டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், v இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஒமேகா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிடியால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்க அப்படின்னா டிவி பை டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஆர் வெளியே வந்துடும். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், ரேடியஸ் கான்ஸ்டன்ட். டி ஒமேகா பை டிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா. ஓகேங்களா, ஸோ அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஆல்ஃபா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆக்சிலரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், போத் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே இருந்ததுன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ அதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ, அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த டைப்பில் ஒரு சர்க்குலர் மோஷனில் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஓகேங்களா, சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷனும் இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்டன்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெக்டர்னா அதோட ரிசல்டன்ட் வெக்டர் நமக்கு எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். ஓகேங்களா, ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு வெக்டர் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு காம்பனன்ட்ஸை ரிசல்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இது இருக்குது. அப்போ நம்ம இதை வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் கிடைச்சிடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ரிசல்டன்ட், ஆக்சிலரேஷன் ரிசல்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வித் ரெஸ்பெக்ட் டு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனோட எனக்கு டீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது எது, ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா எழுதும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா tan தீட்டா நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, tan தீட்டா போடும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டேன் இந்த ஏசி வெக்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் என்னது ஏசிபி. ஸோ டான்ஜென்ஷியல் சாரி சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் டிவைடட் பை ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போ ஏடி. அப்போது tan தீட்டா ஈக்குவல் டு ஏசிபி டிவைடட் பை ஏடி. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் ஆங்கிள் தியரம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ஏஆர் whole square is equals to AT square plus ACP square. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது AR square is equals to root of AT square plus ACP square அப்படின்னு எழுதலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், ஸோ இந்த ஃபார்முலாவே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதணும் அப்படின்னா AT ஸ்கொயர் என்னென்னு எழுதலாம். ஸோ AT ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர் ஆல்ஃபான்னு எழுதலாம், ஆர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஏசிபி ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், இல்லை அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர், இல்லை அப்படின்னா வி ஒமேகான்னு எழுதி ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வச்சு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனால உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த ரேடியஸ் தான் டைரக்ஷன் வெக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ ஆக்சலரேஷன் வித்தவுட் அ ஃபோர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர் தான். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எப்படி டுவர்ட்ஸ் த சென்டர்னு பார்த்தோமோ அதே மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F is equals to ma. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறங்காட்டி மாஸ் இன்ட்டு
சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ அதோட ஃபார்முலா ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர் போடலாம், ஒமேகா ஸ்கொயர் ஆர் போடலாம், வி ஒமேகா போடலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 விதமான டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கிடைக்குது. ஓகேங்களா, 3 விதமான டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நான் ஒர்க் எனர்ஜி பவர் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் டாட் எஸ். ஸோ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது எஃப்எஸ் காஸ் டீட்டா. ஓகேங்களா, எஃப்எஸ் காஸ் டீட்டா. ஸோ இந்த டீட்டா வேல்யூவை பொறுத்து ஒர்க் டன் இருக்குமா இல்லையா, இல்லை நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இருக்குது. வெலாசிட்டி வெக்டார் டைரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட டைரக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா, வெலாசிட்டி வெக்டாரோட டைரக்ஷனில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைனில் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் கண்டிஷனில் சேம் லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த மோஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைனில் தான் இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட டைரக்ஷன் இது. பட் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தோம், டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி வில் பி 0. அப்போ ஒர்க் டன் வில் பி 0. அப்போ இது என்ன அர்த்தம்னா work done by centripetal force will be 0. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கட்டும், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கட்டும், ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா work done by centripetal force is 0. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி 0. ஸோ டெல்டா KE will be 0. ஓகேங்களா, டெல்டா KE will be 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி சேம். ஸோ டெல்டா KE ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பார்ட்டிகளோட மாஸை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் போகிற வெலாசிட்டி மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ half m vi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு half m vf ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ half m கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு velocity final will be equal to velocity initial. So no change in the velocity. ஓகேங்களா, speed do not change due to. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகலை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் உள்ள வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸும் வரும். ஓகேங்களா, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸும் வரும். ஸோ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்தது அப்படின்னா ஸ்பீட் மாறும். ஓகேங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும் வந்தது அப்படின்னா ஸ்பீட் மாறாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ நியூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நாட் அ நியூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மள அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்துக்கும் இப்போ சன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். சன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எர்த் வந்து பார்த்தீங்கன்னா சன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் பாத். ஸோ நம்ம இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது நமக்கு எந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆச்சுனாலே தெரியும். ஸோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சன் தான் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எர்த்து தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பார்ட்டிகல் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சன் தான் இருக்கும்போது ஸோ அதை நம்ம வந்து எஃப்சிபின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் ஆகி எர்த்து வந்து சன்னை சுத்தறக்கு உதவுது. ஓகே, அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் பார்க்கும்பொழுது நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள்க்கு அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். ரேடியல் டைரக்ஷன்லேயே இருக்கிறங்காட்டி நம்ம ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ டேர்மை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோமே தவிர அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடையாது. ஏற்கனவே நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் மோஷனை கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டென்ஷன் வில் பி டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ அதுவும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு இட் இஸ் ஈஸி. ஏன் அப்படின்னா வெர்டிகல் மோஷனில் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் டென்ஷனோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகாது. ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் ஆக்சலரேஷன் ஒரு ஃப்ரேமில் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு. ஸோ சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆக்சலரேஷனால் உருவாகக்கூடிய ஒரு சூடோ ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனே எடுத்துக்கிறேன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனே எடுக்கும்போது டுவர்ட்ஸ் என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்போது ஏசிபி. ஸோ அதனால் என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆக போகுது, எஃப்சிபி.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங் ஃப்ரேம் தான், ஆக்சிலரேஷன் இருந்தாலே ஆக்சிலரேட்டிங் ஃப்ரேம் தான். நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம அதில் நேச்சுரலாக அக்கறிங்க இருக்கிற ஆக்சிலரேஷனுக்கு எப்பயுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னா கிரியேட் ஆகக்கூடிய சூடோ ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டாக ஆப்போசிட் டு தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஒரு ஹரிசாண்டல் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இல்லை, ரெண்டோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பார்ட்டிகல் வந்து கொஞ்சம் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிபிட்டலோட ஃபோர்ஸும் centrifugal force ரெண்டோட magnitude same but direction will be opposite to each other. Okay, the direction will be opposite to each other. So centrifugal forces are only applied when the observer is in rotating frame. Okay, rotating frame. So next வந்து பார்த்தீங்கன்னா டெத் வீல் ஆர் ரோட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ எதை வச்சு வந்திருக்குன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வந்திருக்கும். ஸோ டெத் வீல், ரோட்டார் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா ஓகேங்களா, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி பை ஆர் மியூ. மியூ அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூ. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெத் வீலும் ரோட்டாரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, டெத் வீல் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ டெத் வில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வெல் கிணறு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், சரிங்களா, ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெத் வெல் மனுஷங்க மூவ் ஆனாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெத் வெல். இதே வந்து ரோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ அதே மாதிரி ஒரு வெல் கண்டிஷன் தான், பட் இந்த வெல் மூவ் ஆகும். ஓகேங்களா, வெல் மூவ் ஆகும். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியாக இருப்பார். ஓகேங்களா, பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியாக இருப்பார். ஸோ டெத் வெல் அப்படிங்கிறது மனுஷங்க மூவ் ஆவாங்க. ஓகேங்களா, அந்த சர்க்குலர் மோஷனில் மனுஷங்க மூவ் ஆவாங்க. இதே ரோட்டார் அப்படிங்கும் பொழுது அந்த வெல்லே மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெத் வெல்லுக்கும் ரோட்டாரும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் வில் பி சேம். ஓகேங்களா, ஒமேகா வில் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ டிவைடட் பை ஆர் மியூ. ஓகேங்களா, ஜி டிவைடட் பை ஆர் மியூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைண்ட் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஆஃப் ரேடியஸ் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஒரு சர்ஃபேஸோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்ட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸில் காண்டாக்ட் இருக்கிறங்காட்டி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் உள்ளே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்க போகுது. ஓகேங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்சன், ஸோ பைக்கில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து எனக்கு கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த கண்டிஷன்ஸ் அந்த பைக்கில் போகக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி வந்து எந்த ஸ்பீடில் இருந்ததுன்னா அந்த மனுஷன் வந்து கீழே விழுக மாட்டான். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம போகணும். ஸோ இது கண்டிப்பாக சர்ஃபேஸ் இருக்கிறங்காட்டி நமக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் வில் பி ஆக்டிங் அப்வர்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் வில் பி ஆக்டிங் அப்வர்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஸோ சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். n இஸ் ஈக்குவல்ஸ் டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஹரிசாண்டலாக தான் சுத்த போகிறோம். போத் டெத் வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டலாக தான் சுத்த போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன சொல்லியிருந்தேன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டியூடாக சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகி அந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் காட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்து அந்த கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித மூவ்மெண்ட்டும் காட்டாது. பட் அந்த ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு கீழே பைக்கோட மாசும் அந்த பர்சனோட மாசும் சேர்ந்து கீழே எம்ஜி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, வெயிட் வில் பி ஆக்டிங். ஓகேங்களா, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து வெயிட் ஆக்ட் ஆகிறங்காட்டி நமக்கு அந்த வெயிட்னால தான் இப்போ கீழே விழுக போகிறோம். ஸோ அப்போ சர்ஃபேஸில் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ரிக்ஷன் உருவாகும். ஸோ ஃப்ரிக்ஷன் என்னது, ஆப்போசிட்டிங் த ஃபீல்டு. ஸோ இப்போ கீழே விழுக பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து மேலே இழுக்க பார்க்கும். ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இழுக்க பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுகக்கூடாது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒன்று ஈக்குவல் டுவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தால் மேலே தான் போவான், கீழே விழுக மாட்டான். இதே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அந்த எம்ஜி வேல்யூட கம்மியாக இருந்தால் கீழே விழுந்துருவான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனை வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எம்ஜி அந்த வெயிட்டை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன எழுதலாம், மியூ இன்ட்டு என் எழுதலாம். மியூ இன்ட்டு என் ஈக்குவல் டு
mg greater than or equal to mg. ஸோ n-க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் m ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒமேகாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to g by r mu. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் கிரேட்டர் than or equal to root of g by r mu. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டான ஒரு ஃபார்ம். ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது r into ஒமேகா. ஸோ r into ஒமேகா போட்டிங்க அப்படின்னா ஸோ வெலாசிட்டி ஷுட் பி கிரேட்டர் than or equal to g r divided by mu. gr divided by mu. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ அந்த பர்சன் வந்து இந்த வெலாசிட்டி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா v is equals to root of gr by mu வச்சிருந்தா அப்படின்னா கீழே விழுக மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெத் வெல் ஆர் ரோட்டார் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் பெண்டுலம். ஸோ கோனிக்கல் பெண்டுலம்ல நம்ம ஹரிசாண்டல் மோஷன் பார்க்கணும். ஓகேங்களா. ஹரிசாண்டல் மோஷன். ஸோ ஒரு கல்லையை கட்டி விட்டுட்டு ஸோ ஒரு ரிஜிட் சப்போர்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் மோஷன் மாதிரி தெரியும். ஸோ கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோன் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா. கோன் ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டுலம் மாடலில் நமக்கு கோன் ஷேப் கிடைக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். நான் இதை டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ டென்ஷன் ஃபோர்ஸை ரெண்டாக பிரிக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல டீட்டா வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி சைன் டீட்டா வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி காஸ் டீட்டா வரும். ஸோ கீழே அந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிக்கு ஆக்ட் ஆகும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ டி சைன் டீட்டா ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எம்வி ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டி காஸ் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ டி காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டி will be get cancelled. sin theta divided by cos theta வந்து பார்த்தீங்கன்னா tan theta. ஸோ கேன்சல் ஆகிட்டு v ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி. வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா tan theta. ஸோ இந்த tan theta ஃபார்முலா. ஓகேங்களா. tan thetaக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ டென்ஷனோட வேல்யூ ஸோ டென்ஷனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம். எனக்கு டி காஸ் டீட்டா ஒரு காம்பனன்ட், டி சைன் டீட்டா காம்பனன்ட். அப்போ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் டி சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டி காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர். டி காஸ் டீட்டாக்கு பதில் என்ன போடலாம், எம்ஜி போடலாம். டி சைன் டீட்டாக்கு பதில் என்ன போடலாம், எம்வி ஸ்கொயர் பை ஆர் போடலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எம்ஜி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 π ரூட் ஆஃப் எல் பை ஜி. 2 π root of L by G. d π root of L by G. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த கேபிட்டல் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் எல்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்லை எடுத்துக்குவாங்க அப்படின்னா அந்த பாப் வந்து ரெஸ்ட்ல கீழே இந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த லென்த்தை தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லென்த் மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த பாபே வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாஸ் எம் அப்படிங்கிறது வரும். பட் எனக்கு இந்த அந்த சர்க்கிளுக்கும் அந்த ரிஜிட் சப்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லில் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க மேஜர்லி. அப்போ அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எல் காஸ்டிட்டா. ஸோ எல்லை பிரிக்கும்போது நமக்கு எல் காஸ்டிட்டா அப்படின்னு வருது. அப்போ டி இஸ் டு 2 π ரூட் ஆஃப் எல் காஸ்டிட்டா. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. tan theta equal to v ஸ்கொயர் பை ஆர்ஜி. இது அதுக்கப்புறம் இந்த மூணு ஃபார்முலாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் ஆஃப் அ கார் ஆன லெவல் ரோட். ஓகேங்களா. லெவல் ரோட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேர்னிங் ஆஃப் அ கார் ஆன் அ லெவல்டு ரோட். ஸோ இந்த லெவல்டு ரோட்டில் எந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த சர்க்குலர் மோஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேர்னிங். ஓகேங்களா. டேர்னிங் கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா ஒரு செர்டைன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேர்னிங் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட் சைட் டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டேர்னிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேர்வ் மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கேர்வ் கிடைக்குது. ஓகேங்களா. அந்த கேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா. சர்க்கிள் மாதிரி கிடைக்குது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்க் எடுத்துட்டோம்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சென்டரை வச்சு நம்ம அந்த ஆர்க்கோட ரேடியஸை வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிளை வரைய முடியுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய கேர்வை வச்சு ஓகேங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கேர்வை வச்சு ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்க போது. ஓகேங்களா. ஏதோ ஒரு இடத்துல இருந்து சென்டர் இருக்க போது ஸோ அந்த சென்டரை வச்சு அதே ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கான்செப்டை டேர்னிங் அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபர்தர் ரோட்ஸில் எதுலையுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டேர்னிங் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த கார் டேர்ன் இல்லை அப்படின்னா ஒரு பைக் டேர்ன் ஸோ அந்த மாதிரி டேர்னிங் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல்டு ரோட். ஸோ லெவல்டு ரோட் அப்படின்னா
நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ரோட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு ரோட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சைட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைட். ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம், ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மாதிரி இருந்ததுன்னா, ஸோ லெவல்டாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்டு ரோட். இதே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்டு ரோடு அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இருக்கும், இது கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? லெவல்டு ரோடு அப்படின்னா நமக்கு நார்மலாக இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நீங்கள் ஒரு பைப் எடுத்துகிட்டு அதில் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகாமல் அதே இடத்துல தான் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்த பைப்பே எடுத்து இந்த டேர்னிங் இடத்துல வச்சிங்க அப்படின்னா பைப் வந்து அதே மாதிரி தண்ணியோடயே இருந்ததுன்னா, தண்ணி லெவல் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ரோட். ஸோ இந்த நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெவல் மாதிரியே இந்த இடத்துலையும் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ரோட். ஸோ அந்த லெவல் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் அந்த ஃப்ரிக்ஷனை வச்சு மட்டுமே நம்மளோட கார் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்மளால போக முடியும். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேங்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உள்ள இருக்கிற டேர்னிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாகவும், இந்த வெளியே இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தமாகவும் வச்சிருப்பாங்க. ஸோ அது எதனால வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த காரோட ஸ்பீடை வந்து சேஃப் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்டு டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்க் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஸ்மாலர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்சிலரேட்டிங் ஃபார்மில் தான் இருக்கும்போது இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், mv²/r சூடோ ஃபோர்ஸ். ஓகேங்களா? இப்போ காரோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக லெவல்டு ரோடு அப்படிங்கிறக்காட்டி நமக்கு ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கார் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த சூடோ ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷன் வில் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சூடோ ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக μsn அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு n-க்கு பதிலாக mgன்னு வரும். ஸோ mm கேன்சல்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா as a டோட்டலாக வெலாசிட்டி ஷுட் பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் μsgr. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப் ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா வெலாசிட்டி சேஃப் ஸ்பீட் அப்படின்னா இந்த ஸ்பீடில் கார் போனால் மட்டும்தான் அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். இதை விட அதிகமாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த சேஃப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேஃப் ஸ்பீடை விட அதிகமாக போயிட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேஃப் ஸ்பீடோட மேக்ஸிமம் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் μgr. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்பீடோட மேக்ஸிமம் வேல்யூ. பட் சேஃப் ஸ்பீடோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா வெலாசிட்டி ஷுட் பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் μgr. ஸோ இது எதில் அப்படின்னா லெவல்டு ரோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் இருக்கக்கூடிய பேங்க்டு ரோட்ஸ் தான் எடுப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் கேஸில் நம்ம பேங்க்டு ரோட்ஸ் எடுத்துக்கலாம் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது நமக்கு பேங்கிங்னால தான் உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்டிங். ஓகேங்களா? ஸோ அதே பேங்க்டு ரோட்ஸில் நம்ம இன்க்ளைன்டு பிளேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அது டில்ட் ஆகிருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்படின்னா ஸோ கார் போயிட்டு இருக்குது, கீழே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா mg ஆக்ட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ், அந்த ரோடோட சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த mg வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ஸை பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த mg வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ஸாக பிரித்தோம் அப்படின்னா n இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு mg cos θ கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா mg sin θ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் mgயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், என்னையே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா n cos θ, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா n sin θ. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்க்ளைன்டு பிளேன் லாஸ் ஆஃப் மோஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ mg பிரிக்கும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா θ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து எக்ஸில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸில் நமக்கு சிம்பிள் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ் சிம்பிளில் உள்ளே இருக்கிற ரெண்டு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மேக்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா? வெர்டிக்கல் ஆங்கிள் சரி ஈக்குவல் அப்படிங்கிறது மேக்ஸோட கான்செப்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டீட்டா. ஸோ டீட்டா இருக்கிற காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா, என் காஸ் டீட்டா. இது டீட்டா இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா என் சைன் டீட்டா. ஸோ இப்போ என் காஸ் டீட்டா ஈக்குவல் டு mg, என் சைன் டீட்டா ஈக்குவல் டு mv²/r. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா tan θ ஈக்குவல் டு v²/rg. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு v ஷுட் பி ரூட் ஆஃப்
ஆர்ஜி டேன் தீட்டா ஓகேங்களா, ஆர்ஜி டேன் தீட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்பீடு வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா ஓகேங்களா, மியூ இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு தெரியுது. ஸோ மேலே இருக்கிற லெவல்டு ரோட் கான்செப்டில் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தங்காட்டி நமக்கு மியூ வந்தது. இதே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பேங்க் ரோட்ஸ் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து டேன் தீட்டா வந்தது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனும் இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸோ மியூ அப்படிங்கிறது லெவல்டு ரோலில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், டேன் தீட்டா அப்படிங்கிறது வித்தவுட் ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய பேங்க் ரோட்ஸோட ஆங்கிள் ஓகேங்களா, பேங்க் ரோட்ஸோட ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து போத் பேங்கிங்கும் இருக்குது ஃப்ரிக்ஷனும் இருக்குதுன்னா அப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்ட் பிளேனில் போயிட்டு இருக்குது. ஸோ நார்மல் சர்ஃபேஸ் என் மேலே ஆக்ட் ஆகுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன அதே மாதிரி பிரிச்சுக்கிறீங்க, என் காஸ் தீட்டா என் சைன் தீட்டா அப்படின்னு பிரிச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வில் பி கிரியேட்டிங் ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் வில் பி கிரியேட்டிங் சரிங்களா, ஃப்ரிக்ஷன் வில் பி கிரியேட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if the speed of a vehicle is greater than the designed speed for banking. ஸோ நம்ம மேலே பார்த்த அந்த பேங்கிங்கோட ஸ்பீடை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேங்கிங்ஸோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வி சேஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வி சேஃபை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குது நம்ம போகக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து பார்த்தீங்கன்னா வி சேஃபை விட அந்த பேங்க்டு ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஃப்ரிக்ஷன் வில் பி ஆக்டிங் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பீட் கிரேட்டராக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கார் வந்து வெளியே போகும் ஓகேங்களா, ரோடோட வெளி சைடு போகும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து கீழே இருக்கும், இது வந்து மேலே இருக்கும். ஸோ வெலாசிட்டி அதிகமாக போக போக நமக்கு அவுட்டர் வேர்ட்ஸில் கார் போகும். அப்போ அவுட்டர் வேர்ட்ஸில் கார் போகிறப்ப நமக்கு இன்னர் வேர்ட்ஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இன்னர் வேர்ட்ஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் காஸ் தீட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சைன் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம காம்பனன்ஸை பிரித்து அப்ளை பண்ணும்போது ஸோ என் காஸ் தீட்டா n cos theta minus f sin theta equal to mg. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட். ஸோ இதை நான் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் படி எழுதுனேன் அப்படின்னா n cos theta மைனஸ் f sin theta மைனஸ் mg ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த மைனஸ் mg வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் mg ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த டைப் ஆஃப் மோஷன் ஸோ இதுக்கும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா n sin theta ப்ளஸ் f cos theta மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் டு 0ன்னு வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா n sin theta ப்ளஸ் f cos theta ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால v சேஃப் வெலாசிட்டி சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா வி ஸ்கொயர் பை ஜிஆர் ஈக்குவல் டு டேன் தீட்டா ப்ளஸ் மியூஎஸ் டிவைடட் பை 1 மைனஸ் மியூஎஸ் டேன் தீட்டா. ஸோ இது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் த கார் ஓகேங்களா. இந்த வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் பொழுது வெலாசிட்டி ஆஃப் த கார் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் பேங்கிங்கும் இருக்குது ஃப்ரிக்ஷனும் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். வி ஸ்கொயர் பை ஜிஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டேன் தீட்டா ப்ளஸ் மியூஎஸ் divided by 1 minus mu s tan theta. இதே வந்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா டுவர்ட்ஸ் த இன்சைட். ஸோ இன்சைட்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகும் ஓகேங்களா. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது ஸோ ஃப்ரிக்ஷனல் சைடு வந்து அவுட்டர் வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா இது வந்து எஃப் சைன் தீட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா. ஸோ இந்த மறுபடியும் மேலே அப்ளை பண்ண லாஸ் ஆஃப் மோஷன் பாயிண்ட் வாஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மோஷனில் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா n cos theta ப்ளஸ் f sin theta ஈக்குவல் டு mgன்னு வரும் ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா n sin theta மைனஸ் f cos theta மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா n sin theta ப்ளஸ் n sin theta மைனஸ் f cos theta ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஓகேங்களா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜென்ரலான ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி மினிமம் வெலாசிட்டி மினிமம் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மினிமம் ஸ்கொயர் டிவைடட் பை ஜிஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டேன் தீட்டா மைனஸ் மியூ டிவைடட் பை 1 மைனஸ் மியூ டேன் தீட்டா. ஸோ மினிமம் நம்ம போகக்கூடிய மினிமம் வெலாசிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சேஃப் ஸ்பீடை விட கம்மியாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா எவ்வளோ கம்மியாக போகணும், ஓரளவுக்கு தான் கம்மியாக போகணும். ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தான் அப்ளை பண்ண ஓரளவுக்கு தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த வெலாசிட்டி மினிமம் இருந்தால் தான் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கும். அந்த வெலாசிட்டி மினிமம் விட கீழே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு ரோடோட இன்னர் வேர்ட்ஸ் ஸோ இந்த பக்கம் போயிடும் ஓகேங்களா.
இந்த பக்கம் போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்துப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம் பார்த்துருந்தோம். ஸோ வெலாசிட்டி மேக்ஸிமம் ஏன் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் ஸ்பீடோட அதிகமாக போகிறோம் இந்த கண்டிஷனில். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் வரைக்கும் போனால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷனும் பேங்கிங் ரோடும் வச்சு அந்த ரோட்குள்ளேயே இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் விட அதிகமாக கார் போயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடும். ஸோ செர்டைன் அமௌண்ட் வரைக்கும் தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவும். ரொம்ப ஸ்பீடாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உதவாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பிளேன். ஸோ வெர்டிகல் சர்க்கிள் ஓகேங்களா, வெர்டிகல் சர்க்கிள் கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் தான் பார்த்தோம். ஸோ இந்த டேர்னிங் ஆஃப் த கார் அது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் தான் வரும். ஸோ இப்போ வெர்டிகுலர் சர்க்குலர் மோஷன் நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண அப்படின்னா நான் ஒரு த்ரெட் எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷனில் வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நான் ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் வெர்டிகல் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் பெண்டுலம் கான்செப்ட் மாதிரி தான். பட் இது வந்து என்டையர் சர்க்கிளுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய த்ரெட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வி நாட் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட் பர்டிகுலர் அட் தட் பர்டிகுலர் ஆங்கிளில் டைம் இருக்குது. அட் தட் பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் 2gl காஸ் தீட்டா -1. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்லேயும் எழுதலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வி நாட் ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கூட எழுதலாம் ஓகேங்களா. 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ நீங்கள் எப்படி நாம வச்சுக்க முடியுமோ அப்படி நாம வச்சுங்க. வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வி நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2gl into cos theta -1 ஓகேங்களா இந்த ஈக்குவேஷன். ஸோ வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் ஃபார் செர்டைன் ஆங்கிள் ஓகேங்களா, செர்டைன் ஆங்கிள். அடுத்தது டென்ஷன் அட் எனி பாயிண்ட். ஸோ இது வந்து வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட். இது வந்து டென்ஷன் ஆஃப் த த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் அதுவும் ஃபார் பர்டிகுலர் ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் வி நாட் ஸ்கொயர் டிவைடட் பை எல் வி நாட் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ப்ளஸ் 3mg cos theta minus 2mg ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன். ஸோ இந்த ஜென்ரலான ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் ஒரு செர்டைன் ஆங்கிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு theta ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 30 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அப்ளை பண்ணணும். இதுலேயே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் வெலாசிட்டி அண்ட் டென்ஷன் அட் தட் பர்டிகுலர் ஆங்கிள் ஓகேங்களா, அட் தட் பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு L²/2. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ திங்க் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் படிப்பீங்க. அது சும்மா நான் எழுதி வைக்கிறேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் கம்ப்ளீட்டிங் வெர்டிகல் சர்க்கிள் மோஷன். ஸோ இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஜீரோ ஆகக்கூடாது. ஏன் டென்ஷன் ஜீரோ ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து அந்த வெர்டிகல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நான் எடுத்துக்கூடிய த்ரெட் வந்து ஸ்லாக் ஆகிடும், ஆட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் should be greater than or equal to 0 at டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு மினிமம் டென்ஷன் வேல்யூ இருக்கும். ஸோ என்டையர் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்லையும் நமக்கு மினிமம் வேல்யூ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல கிடைக்கும். அந்த டாப் மோஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் வந்து greater than or equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா greater than 0 தான் இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டென்ஷன் greater than 0 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த கன்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஷன் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நான் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் லோவஸ்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொசிஷன் ஹரிசாண்டல் பொசிஷனில் 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த 90 டிகிரி ஆங்கிள் தான் நான் மென்ஷன் பண்ணிப்பேன் ஹரிசாண்டல் மோஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட். ஸோ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ பாயிண்ட் அப்படிங்கிறது லோவஸ்ட் பொசிஷன், சி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏ பொசிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு டென்ஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே தான் இருக்கும். அப்போ டென்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் ஓகேங்களா, டென்ஷன் ஏ.
ஸோ நான் ஃப்ரீ பாடி டயக்ராமே போகிறேன். டென்ஷன் ஏ வந்து போகுதுன்னா நமக்கு மேலே இருக்கும். கீழே எப்பயுமே எம்ஜி எப்பயுமே கீழே தான் இருக்கும். எம்ஜி எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. சர்க்குலர் மோஷனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் படி எழுதுனீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் படி எழுதுனீங்க அப்படின்னா டிஏ ப்ளஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் மைனஸ் எம்ஜி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதும் பொழுது டிஏ மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ டென்ஷன் கீழே இருக்கிறது வந்து எம்ஜி. ஸோ டென்ஷன் மைனஸ் எம்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டைரக்ஷன், இது மைனஸ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஜி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆக்சிலரேஷன். எம் இன்ட்டு ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம் ஏசிபி. ஸோ centripetal acceleration. So centripetal acceleration v square by r apply பண்ணோம் அப்படின்னா ta at position a ta minus mg is equals to mv a square by r. mv a square by r velocity at that particular time at that particular angle அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா b இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். நான் இப்போ c இடத்துல அப்ளை பண்றேன் அப்படிங்கும் பொழுது ஸோ டிசி கீழே இருக்கும். ஓகேங்களா? டிசி கீழே தான் இருக்கும். எம்ஜி கீழே தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் இருக்கும். அப்போ டிசி பிளஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். எம்வி ஸ்கொயர் பை ஆர். எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஓகேங்களா? எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஜென்ரல் டைப் ஆஃப் மோஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஜென்ரல் டைப் ஆஃப் மோஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நான் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் சொன்ன மாதிரியே தான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஏ பொசிஷனில் நம்ம எழுதும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ஆக்ட் ஆகுது. மேலே வந்து எம்வி ஸ்கொயர் பை ஆர் தான். ஓகேங்களா? பட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு போடக்கூடாது. நீங்கள் வெக்டார் யூஸ் பண்ணும்போது எம்வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸில் போடணும். ஸோ நீங்கள் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். இதே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிஏ மைனஸ் எம்ஜி மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா டிஏ மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்விஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சி பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிரவுண்டு பொசிஷன், இந்த ஹரிசாண்டல் பொசிஷன், அந்த ஏ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் நான் இந்த இடத்துல சி அப்படிங்கிறது வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நான் எனர்ஜி கன்சர்வேஷன் தியரத்து படி எழுதணும் அப்படின்னா ஸோ கீழே கிரவுண்டில் அப்படிங்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். ஸோ அந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0 எம்ஜிஹெச். ஓகேங்களா? எம்ஜிஹெச். ஸோ நான் ஏ வந்து கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறங்காட்டி ஹெச் வில் பி 0. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்காது. ஸோ டோட்டல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகி நமக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் வரும். எம்வி ஏ ஸ்கொயர் பை ஹாஃப் எம்விஏ ஸ்கொயர். ஓகேங்களா? விஏ ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பார்க்கும்போது அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? எம்ஜிஹெச். ஸோ கிரவுண்ட்ல வந்து எவ்வளோ ஹைட்டு? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2r. அப்போ எம்ஜி இன்டூ 2r அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஹாஃப் எம்வி ஸ்கொயர் விசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ வெலாசிட்டி மினிமம், கிரிட்டிக்கல் வெலாசிட்டிஸ். ஸோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டிஸ்னு சொல்லலாம், இல்லை மினிமம் வெலாசிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த வெலாசிட்டியில் இருந்தால் மட்டும்தான். ஸோ அந்த இப்போ ஏ பொசிஷனில் இந்த வெலாசிட்டி இருந்தால் தான் அந்த வெர்டிகல் மோஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே பி பொசிஷனில் அந்த வெலாசிட்டி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஓகேங்களா? இப்போ ஏ பொசிஷனில் மினிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? ஓகேங்களா? அந்த இடத்துல த்ரெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 5gr இருக்கணும். ஓகேங்களா? ரூட் ஆஃப் 5gr வெலாசிட்டி இருக்கணும். இதே விபியில் வந்து ரூட் ஆஃப் 3gr வெலாசிட்டி இருக்கணும். இதே வந்து விசி கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அட் சி பொசிஷன் வந்து ரூட் ஆஃப் ஜிஆர் இருக்கணும். இந்த அளவுக்கு மினிமம் ஆர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இருந்தால் தான் அந்த வெர்டிகல் மோஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் வந்து த்ரெட்டுக்கு பதிலாக ஒரு ராட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அட் ஏ பொசிஷன் வில் பி ரூட் ஆஃப் 4gr. ஸோ நீங்கள் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இனி வந்து ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லிடுவேன். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வி நாட் ஸ்கொயர் ப்ளஸ்
2gl cos theta minus 1. ஸோ தீட்டாக்கு பதிலாக நீங்கள் ஏ பொசிஷன் வேணும்னா 0 டிகிரின்னு அப்ளை பண்ணுங்க, பி பொசிஷன் வேணும்னா 90 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இதே சி பொசிஷன் அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் வில் பி 0. அட் பாட்டம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 mg. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் இந்த பி பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 mg. ஓகேங்களா, 3 mg. ஸோ இந்த டென்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ டென்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு mv ஸ்கொயர் பை ஆர், mv0 ஸ்கொயர் பை ஆர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 3 mg plus 2 mg certain angles ஓட வந்து கொடுத்திருந்தேன். Here it is. Tension is equals to mv0 square divided by r plus 3 mg cos theta minus 2 mg. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பொசிஷனுக்கு 0 டிகிரி, பி பொசிஷனுக்கு 90 டிகிரி, சி பொசிஷனுக்கு 180 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, டென்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வெலாசிட்டி அட் ஏ பொசிஷன் வந்து எனக்கு ரூட் ஆஃப் 5gr விட கம்மியாக இருந்து ரூட் ஆஃப் 2gr விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிகல் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி மினிமமே இந்த அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மோஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ அதை விட கம்மியாக இருக்கும் பொழுது அதை விட கம்மியாக இருந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் படி இருந்துன்னா அந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5gr விட கம்மியாக இருந்து ரூட் ஆஃப் 2gr விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டென்ஷன் வந்து 0 ஆகும். எந்த இடத்துல அப்படின்னா θ = 90 டிகிரி டு 180 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் 0 ஆகும். ஸோ டென்ஷன் 0 ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பார்ட்டிகல் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டிகல் வந்து லீவ்ஸ் த சர்க்கிள். ஸோ வந்து பார்ட்டிகல் வந்து அந்த டைரக்ஷனில் ஏதோ ஒரு டைரக்ஷனில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் வந்து 0 ஆகுது அந்த இடத்துல இருந்து அப்படியே ஆப்ஜெக்ட் போயிடும். ஸோ சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதே வந்து அந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா greater than 0 but less than or equal to root of 2gr இருந்தது அப்படின்னு டென்ஷன் வந்து 0 ஆகாது. ஓகேங்களா, டென்ஷன் வந்து 0 ஆகாது. ஸோ டென்ஷன் 0 ஆனாதான் அந்த பார்ட்டிகல் வந்து நமக்கு வந்து அப்படியே போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் 0 ஆகாத பட்சத்தில் அந்த பார்ட்டிகல் வந்து அந்த த்ரெட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது டென்ஷன் 0 ஆகாது இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். பட் வெலாசிட்டி 0 ஆயிடும். ஸோ இப்போ ஃபார் அது எந்த இடத்துல அப்படின்னா θ = 0 டிகிரி. ஸோ 0 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 ஆகும், வெலாசிட்டி 0 ஆகும். பட் டென்ஷன் 0 ஆகாதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வில் அண்டர்கோ சிம்பிள் பெண்டுலர் மோஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ இந்த இடத்து வரைக்கும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்று மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மோஷன் ஆரம்பிச்சுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பெண்டுலம் மோஷனை ஆரம்பிச்சுக்கும். எப்போ அப்படின்னா வெலாசிட்டி அட் ஏ பொசிஷன் வில் பி greater than 0 but less than or equal to root of 2gr அப்படின்னு இருக்கிறப்ப ஸோ ஆசிலேட் ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட்டிகல் வந்து ஒரு கான்வெக்ஸ் பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்குது. அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச் மேக்ஸிமம் ஹைட் ஆர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரியாக்ஷன் N1 அப்படிங்கிற ஒரு நார்மல் ரியாக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு N1 எப்பயுமே ஆக்ட் ஆகும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா mg ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு mg ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு mv ஸ்கொயர் பை ஆர் எந்த சைடில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, mv ஸ்கொயர் பை ஆர் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா N1 மேலே ஆக்ட் ஆகுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆகிறங்காட்டி -mg ஈக்குவல் டு minus mv square by r equal to minus mv square by r. ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த mg அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் டேர்முக்கு மாறிடும். ஓகேங்களா, ப்ளஸ் டேர்முக்கு மாறிடும். அப்போ n1 is equals to நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் அட் கான்வெக்ஸ். ஓகேங்களா, கான்வெக்ஸ் பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போது n1 is equals to mg minus mv square by r. அதே வந்துன்னா கான்கேவ் லோவஸ்ட் பொசிஷன் ஆஃப் த கான்கேவ்ல போகும்போது நமக்கு அதே n1 வந்து பார்த்தீங்கன்னா mg plus mv square by r. ஓகேங்களா, plus mg square by r. ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when a car overturns. ஓகேங்களா, when a car overturns. ஸோ இப்போ கார் வந்து ஓவர்டர்ன் ஆகி இப்போ வெளியே போகுது அப்படின்னா இன்னர் சைடு ஆஃப் த வீல். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வீல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வீல் இருக்கும். இன்னர் சைடு ஆஃப் த வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும். ஸோ இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும். அதுதான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் when a driver sees a child at road it is better to brake rather than so ஒரு சில்ட்ரனை பார்க்குறாரு அப்படின்னா ஷார்ப் டேர்ன் எடுக்கிறத விட பிரேக் அப்ளை பண்ணுறதா ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு பிடிஎஃப் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தெரியும், ஓகேங்களா, இவ்வளோ தான் தெரியும். நான் வேறு பிடிஎஃப் ஃபோல்டரில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏற்கனவே நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்துட்டோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி, ஓகேங்களா. ஸோ நம்ம ஏ நெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ நம்ம ஃபோர்ஸுக்கு பார்த்துருந்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் எஃப்சிபி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்டி ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது ஏசிபிக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர் போடலாம், இல்லைன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் போடலாம், இல்லைன்னா வி ஒமேகா போடலாம், என்ன மாதிரி வேணால் போடலாம். இதே வந்து ஏடிக்கு பதிலாக ஆல்ஃபா ஆர் போடலாம், ஓகேங்களா. ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன் இன்டு ஆர் போடலாம். இது வந்து நான் tan theta கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் வில் பி பர்பண்டிகுலர் டு ரேடியஸ் வெக்டர். அதே மாதிரி வெலாசிட்டி வெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியும் velocity வந்து பார்த்தீங்கன்னா perpendicular to each other, radius வெக்டாரும் ஒமேகாவும் perpendicular to each other, radius வெக்டாரும் velocityயும் perpendicular to each other. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா mutually perpendicular to each other. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், சரிங்களா. ஃபார்முலாஸ் ஏடி, ஸோ ஏ வெக்டார் டி will be cross product of alpha cross r, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன், ஓகேங்களா. tangential acceleration is equals to alpha cross r vector. இதே வந்து ஏசிபி is equals to omega cross v vector. நெக்ஸ்ட் வந்து v vector is equals to omega vector cross r vector. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா. மூணுமே வந்து இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் பெண்டுலம். ஸோ கோனிக்கல் பெண்டுலம் ஃபார்முலா டைம் பீரியட் ஏற்கனவே பார்த்துட்டோம். டைம் பீரியட் is equals to 2 pi root of L cos theta by g. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு, மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி, கைனடிக் எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் இல்லை, ஆங்குலர் வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து ஜீரோ, ஏடி ஜீரோ. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மாறும், வெலாசிட்டி மேக்னட்யூடு மாறும், ஆங்குலர் வெலாசிட்டி மாறும். ஸோ அதனால் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் வில் பி கிரியேட்டட், tangential acceleration will also be there. Next வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டார் ஆர் டெத் வேலோட ஃபார்ம் வந்து v is equals to root of gr by mu. ஸோ இதுதான் வந்து as a டோட்டலாக சர்க்குலர் மோஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொட்டேஷனல் மோஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.